ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெஜிடபிள் கலந்த சத்தான ஒரு தோசை பார்க்கலாம். இது ரவா பேன்கேக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பேன்கேக்குக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம், 1/2 கப் தயிர் எடுத்துக்குவோம், 1/2 கப் தண்ணி எடுத்துக்கும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம். நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம். தண்ணி தயிரும் சேர்த்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி திரும்ப நம்ம எந்த பவுலில் ஊற வச்சுருந்தோமோ அதே பவுலில் திருப்பி இதை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க தேவையில்லை. அதே இந்த மாதிரி அரைச்சி ஒட்டி இப்படி தண்ணியாட்டமே இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை நம்ம சேர்க்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டின இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலந்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய், 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம், தண்ணி சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இட்லி சோடாப்பு சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா சேர்த்துட்டு அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தாக்க ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். அதனால் இதுவே கரெக்டான பக்குவம். அதனால் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் இந்த மாவு எடுத்து ஒரு 1/2 கரண்டி சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக தட்டி விடுவோம். தட்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. அப்புறம் 3 போட்டுக்கலாம். 3 போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து வேகும், உடனே வேகாது. இந்த மாதிரி கடாயில் போட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாவை ஒரு தோசைக்கல்லில் ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவை இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். டைமே எடுக்காது, டக்குன்னு செஞ்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.